திருச்செந்தூர் கோயில்லைங்க எல்லா கலைஞர்களும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி திருச்செந்தூரில் முருகர் கோயிலில் ஆடணுங்கிற விருப்பம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்மியான கலைஞர்கள் ஒரு 3 பஸ்லேயும் மட்டும் வந்திருக்கிறாங்க. வந்து இங்கே ஒரு 160-70 பேர் இப்போ ஆடிட்டு இருக்கிறாங்க. அரங்கேற்ற மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து எல்லாரும் சந்தோஷமாக நீங்கள் பார்க்குறீங்களா லைவா எப்படி சிறப்பாக ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக அனைத்து பெண்களுக்கும் உடல் ரீதியாக 40 வகையான நோய்கள் குணமடையுதுன்னு அவங்க சொல்கிற ஃபீட்பேக்குங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறதுங்க. 40 வகையான நோய்கள் எங்களுக்கு மைண்டு ட்ரெஸ்ஸு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. விளையாடிட்டு போய் நைட்டு கும்மி ஆட்டம் பயிற்சி முடிச்சுட்டு போய் படுத்தோம்னா நல்ல சிறப்பான தூக்கம் வருது. ஹாஸ்பிட்டல் போகிறது தைராய்டு இல்லைங்கிறாங்க, ப்ரெஷர் இல்லைங்கிறாங்க, சுகருக்கு மாத்திரையே எடுக்கலைங்க நான் இதுக்கு வந்ததுக்கு பின்னாடிங்கிறாங்க, மூட்டு வலி நல்லாயிருச்சு, கால் வலி தோல் வலி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குதுங்க. மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நைட்டு படுத்தா நல்லா தூக்கம் வருதுங்க சார் அப்படின்னு அவங்க சொல்கிற ஃபீட்பேக்குங்க. ஆமாங்க, வெயிட்லெஸ் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆகுதுங்க. இதை வந்து டெய்லி பயிற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வெயிட்லெஸ் சூப்பராக ரொம்ப குறைஞ்சிக்கிறாங்க. 5 கிலோ 7 கிலோ ஒரு 30 நாள் பயிற்சி எடுத்தாங்கன்னா ஒரு 10 கிலோ 5 கிலோவிலிருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் வெயிட்லெஸ் ஆகுதுங்க. அப்போ உடல் நல்லா ஃபிட்டாக இருக்குதுங்கிறாங்க, நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக ரொம்ப கொங்கு நாட்டு பகுதிகளில் வந்து ரொம்ப அதிகமாக இந்த வள்ளி கும்மி போயிட்டுருக்குது. அதனால் வந்துங்க பெண்கள் அதிகமாக ஆர்வம் எடுத்து இந்த வள்ளி கும்மியில் கலந்துக்கிறாங்க. இந்த வள்ளி கும்மியினுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா முருகர் வள்ளியை எப்படி மணமுடிக்கிறார் அவ்வளோதானுங்க. முருகர் வந்து வள்ளியை எப்படி மணமுடிக்கிறார் அப்படிங்கிறத வள்ளி கும்மி ஆட்டம்ங்கிறதுங்க. இந்த சூரசம்ஹாரம் அதுக்கு முன்னால் எப்படி முருகர் வந்தாருங்கிறதெல்லாம் இதில் வராது. அன்னூர் சுற்று வட்டாரத்தில் பல்வேறு கிராமங்களில் இந்த நல்ல புகழ் பெற்றிருக்குங்க வள்ளிமுருகன் கலைக்குழு. நிறைய இடங்களில் வந்து அதாவது ஐயா சொன்ன மாதிரிங்க கும்மி ஆடாத பெண்களே இருக்கக்கூடாது, கும்மி ஆடாத கிராமங்களே இருக்கக்கூடாது. இந்த கும்மி சாதாரண வள்ளிமுருகன் கும்மி மட்டும் இல்லைங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குள் கும்மி வள்ளிமுருகன் கலைக்குழு மூலிமா திருக்குள் கும்மி அறிமுகப்படுத்தினாங்க. திருக்குள் வரிகளை போட்டு திருக்குள் கும்மி வந்து அழகாக அற்புதமாக கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே அரங்கேற்றம் செய்தாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக விழிப்புணர்வு கும்மி, அதாவது மது மற்றும் போதை ஒழிப்புக்காக இந்த தற்போதைய காலத்துக்கேற்ப மது மற்றும் போதை ஒழிப்புக்காக அற்புதமாக சமூக விழிப்புணர்வு கும்மி ஆட்டம் வந்து ஈரோடு மகேஷ் அவர்களும் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். ரொம்ப வெகுவாக பாராட்டியிருந்தார்கள். அவ்வளோ அருமையான கும்மி ஆட்டம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடணும். தொடர்ந்து தெம்மாங்கு கும்மியுமே இந்த கலை மூலியமாக தெம்மாங்கு கும்மி பாடல் நிறைய பாடுறாங்க. பாரதியார் பாடல், அதே மாதிரி வள்ளலாருடைய பாடல், இப்படி நல்ல ஒரு கருத்துள்ள கலையம்சம் உள்ள நல்ல அருமையான ஒரு நல்ல கலாச்சாரத்தை கொங்கு மண்டலத்தில் வந்து அனுப்பட்டி திரு மு பழனிசாமி ஆசிரியர் மூலமாக எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. எங்களுக்கெல்லாம் பெருமைங்க, ரொம்ப சந்தோஷமாக. நாங்கள் இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு பணங்காசுக்காக நான் வரலிங்க. உண்மையிலேயே பயபக்தியோட கடவுள் மேலே முருகன் மேலே இருக்கக்கூடிய அதீத பக்தியாலும் ஆசிரியர் தெய்வீக குழுக்காகத்தான் இந்த நாங்கள் கிட்டத்தட்ட 150 பேர் பயணம் செய்து வந்திருக்கோங்க. ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. சிற்பி ரங்கநாதன் அன்னூர் பேரூராட்சியில் 3வது முறையாக கவுன்சிலர், சுயேட்சை கவுன்சிலர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 பேர்த்துக்கு மேலே வந்து இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா வெயிட் லாஸ் ஆகுது, சுகர் இருக்கவங்க வந்து சுகர் ஃபுல்லாக இதாகுதுன்னு சொல்கிறாங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, தைராய்டு இருக்கவங்க, இதில் வந்து வெயிட் லாஸ் மட்டும்தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது, வெயிட் வந்து கம்மியாக்குறவங்களுக்கு ஹெல்தி ஆயிடுறாங்க. உண்மையாலுமே அது வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த காலத்துலேருந்து வள்ளி கும்மி மட்டும்தாங்க ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உலக வரலாற்றுலேயே வந்து வள்ளிமுருகன் கலைக்குழுவில் வந்து திருக்குறள் கும்மி வந்து இப்போ புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல் முறையாக வள்ளிமுருகன் கலைக்குழுவில் தான்.